ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். சார், ஒரு பக்கம் தொடர் மின்வெட்டு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போதே இப்போ 5 இடைத்தேர்தல்கள், அதுக்கு அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். விரைவிலே அந்த அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க சொல்வதைப் போல அந்த 5 சீட்லையும் தாவேக்காவே நின்றால் கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாத ஆட்சி என்ற நிலைமை நோக்கி கூட அது நகரலாம். அதாவது 4 சிபிஎம் உடைய ஆதரவு, வெளியிருந்த ஆதரவு என்பது செல்லுபடியாகாமல் போகலாம். அதை அவர்கள் விடுவார்களா? காங்கிரஸ் வந்த உடனே ராஜ்யசபா சீட்டை கேட்டாங்க. இந்த இடைத்தேர்தலை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல அந்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனு போட்டப்பட்டிருக்கிறது. அவங்களுமே கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க போட்டியிடக்கூடாதற்கான அந்த விருப்பத்தை அவங்க இதுல இருந்தே தெரிவிக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. சபாநாயகர் அந்த 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க போறோம், மத்தவங்களுக்கு நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நடவடிக்கை எடுப்பார்? இந்த உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸ் ஒருவேளை இவங்க எல்லாம் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இவங்க போட்டியிடவில்லை என்றால் அதை கூட்டணி கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் அப்படியான முடிவு எடுத்தா இடைத்தேர்தல் நடக்காது. என்ன காரணம்னா, ஒரு பெரிய லீகல் கொஸ்டின் இது. சரி, அடிப்படையில் 25 பேர் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க இல்லையா? அப்போ எப்போ அப்படி ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே அவங்க குற்றம் இழைச்சிட்டாங்க, கட்சி தாவல்ங்கிற குற்றம் இழைச்சிட்டாங்க. தகுதி நீக்கம் அவங்களுக்கு பண்ணணும், சபாநாயகர் தான் பண்ண முடியும். அதுக்கு அவருக்கு டைம் லிமிட் இல்லை. ஆனால் சொந்த கட்சி 15 நாளைக்குள்ள மன்னிக்கலான்னு சொல்றாங்கல்ல, அந்த டைம் போயிருச்சுங்க. எப்படின்னா, நீங்க எப்போ குற்றம் இழைச்சிங்களோ அதுக்கு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ நான் கடிதம் கொடுத்துட்டேன், இவங்க பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு கடிதம் கொடுத்துட்டேன். அதாவது நானே என்னோட 15 நாள் டைமை விட்டுட்டேன். உங்களுக்கு அந்த அந்த சட்ட நுணுக்கம் உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ 15 நாள் டைமை விட்டுட்டு தான் நான் இவங்க மேல நடவடிக்கை எடுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இல்ல வேண்டாம், நான் திருப்பி 15 நாள் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு சிக்கல். அப்புறம் கட்சி தாவல்ங்கிற அந்த குற்றம், 10th ஷெட்யூல் குற்றத்தை நீங்க இழைச்சாச்சு, இழைச்ச பிறகு ராஜினாமா பண்றீங்க அப்படின்னா அந்த குற்றம் வைப் அவுட் ஆகுமா, எரேஸ் ஆகுமா? இது அடுத்த சிக்கல். பல தீர்ப்புகள் எரேஸ் ஆகாதுன்னு சொல்லுது. அப்போ சபாநாயகர் என்ன சொல்றாரு, 21 பேருக்கு நான் லெட்டரை வாங்கிட்டு மன்னிச்சிட்டேன், ஆனா இந்த 4 பேருக்கு மன்னிக்கல அப்படின்றாரு. அப்போ அவரோட நிலைப்பாட்டிலே 2 நிலைப்பாடு வருது. குற்றம் இழைத்தவர்கள் 25 பேரும், குற்றம் இழைத்தவர்களை சபாநாயகர் நேரடியா அவர் மன்னிக்க முடியாது, கட்சி தலைமை மன்னிக்கலாம். ஆனா மன்னிக்க வேண்டிய கட்சி தலைமை அவங்க பேர்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிருச்சு. அதுக்கு பிறகு நடவடிக்கை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபாநாயகரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் ஆலோசிச்சுட்டு இருக்கேன், அவங்க மீதான நடவடிக்கை இருக்கு, என்னோட முடிவை நான் விரைவில் தெரிவிக்கிறேன்னு பாரு. அப்படியான சபாநாயகர் திருப்பி ஒரு பேக் டர்ன் அடிச்சு கட்சியில இருந்து லெட்டர் வந்துருச்சுங்க, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு சட்ட சிக்கல். அப்கோர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். என்னோட சட்ட பார்வை வேறவா இருக்கும், மூத்த வழக்கறிஞர்கள் வேற நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்வை வேறவா இருக்கும். முடிவு சொல்ல வேண்டியது உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றம் எப்போ இந்த வழக்கை எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இவங்களும் கேவிட் போட்டிருக்காங்க, எங்க கருத்தை கேட்கணும்னு கேவிட் போட்டிருக்காங்க. அவங்க கருத்தையும் கேட்கத்தான் செய்யணும். கேவிட் போடாட்டாலும் அவங்க கருத்தை கேட்கத்தான் செய்யும் உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேட்டர் நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. இந்த 4 இடைத்தேர்தல், விஜய் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு, அது கண்டிப்பா தேர்தல் நடத்திடுவாங்க. இந்த 4க்கு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான். ஆனா தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி சில நடவடிக்கைகளை தொடர்றாரு இல்லையா, அது ரொட்டீன்ங்க. நீங்க எப்போ ஜிஓ போடுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீனா அவர் அந்த வேலையை செஞ்சிருவாரு. தலைமை தேர்தல் அதிகாரி அந்த பணியை தொடங்கிடுவாரு. அதனால இடைத்தேர்தலாம் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஜிஓவை குவாஷ் பண்ணணும்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு இருக்கு. நீங்க வேகன்சி ஜிஓ போட்டீங்க இல்லைங்களா, அந்த ஜிஓவை குவாஷ் பண்ணணும், ஜிஓ ஆர்பிட்டரின்னு ஒரு மனு இருக்கு. அது ஆமா, அந்த மனு மனு அட்மிஷன் ஸ்டேஜ்ல இருக்குங்க. அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு வேற நமக்கு தெரியாது. இப்படி நாலாபுரமும் அதுல சட்ட நுணுக்கங்களும் சிக்கல்களும் இருக்குது. அப்போ ஒருவேளை சிபிஎம் போன்ற கட்சிகளோ இல்ல விசிக இவங்களோ இப்போதைக்கு இடைத்தேர்தலாம் வராது,
இந்த பிரச்சனைக்கெல்லாம் உடனடியாக தீர்வெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம தாவேகா இதை கன்டினியூ பண்றதா நம்மளோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. அது அவங்க உரிமை தான், ஒரு கட்சியோட உரிமை. அப்படின்னா சிபிஐ இப்போ எதை நோக்கி போகுது? அவங்களும் தாவேகா அமைச்சரவையில் இடம் பெறலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதனால தெரியுதுங்க. சிபிஎம் இன்னும் டிசைட் பண்ணல. சிபிஐ அந்த டிசிஷன் எடுக்கும். தாவேகா அமைச்சரவையில் இடம் பெறலாங்கிற டிசிஷன் எடுக்கும். அமைச்சரவை இப்போ ஃபுல்லா இருக்கு. இனிமேல் வந்து அதுல இடம் இல்லை, பிராக்டிக்கலா இடம் இல்லை. அப்பனா அமைச்சரவை மாற்றம் எப்போ வருதோ அப்பதான் இவங்களுக்கு இடம் கிடைக்கும். ஒரு சில அமைச்சர்கள் வேணான்னு முதலமைச்சர் முடிவு செய்யலாம். ஜெயலலிதா காலத்துல எல்லாம் நீங்க பேப்பரை பார்த்தா தான் மந்திரியா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியும். நைட்டு மந்திரி, காலையில எந்திரின்றுவாங்க அவங்க. அப்படி விஜய் ஸ்டைலும் அப்படித்தானோ என்னமோ, நமக்கு அவர் ஸ்டைல் தெரியாதுங்கிறதுனால நம்மளால கமெண்ட். மதிமுகவும் இதுல அப்படியே தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் மதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்னன்னா அவங்க வந்து அவங்களோட வின்னிங் சர்டிபிகேட் படி வந்து அவங்க திமுக எம்எல்ஏ தான். சோ ராஜினாமா தான் ராஜினாமா பண்ணணும். அவங்க மந்திரி சபையில டைரக்டா பங்கெடுக்க முடியாது. அதனாலதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு व्यசனப்படுறாரு. வைகோ, துரை வைகோ வந்து ஏன் இவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப மனசளவுல ரொம்ப சங்கடப்பட்டு அவரு விசனப்படுறாருன்னா அது காரணம் என்ன? ஐயையோ பங்கெடுக்க முடியாம போதாரா, வட போச்சேங்கிற மாதிரி இருக்காரு அவரு. அப்ப அது அடுத்த மதிமுக தனியா வச்சுக்கோ, அவங்க பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடி முடிவு எடுப்பாங்க. அதாவது வைகோ மட்டும் முடிவு எடுத்தா அது செயற்குழு, வைகோவும் துரை வைகோவும் முடிவு எடுத்தா அது செயற்குழு பொதுக்குழு சேர்ந்து முடிவு எடுக்கிற கதை. அதை கூட விட்டுறலாம். பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ இன்னும் சொல்ல போனாங்க, தனி சின்னம்னு சொல்றாங்களே, அது வந்து சீட்டு த்ரெஷோல்டுங்க. ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க தனி சின்னம் கேட்டு மனு போட்டீங்கன்னா எத்தனை சீட்ல நீங்க நிக்கிறீங்கிறத வச்சுதான் தனி சின்னம் கொடுப்பாங்க. எப்போ வந்து கமலஹாசனுக்கு தனி சின்னம், அவர் வந்து ஒரு சின்னம் வாங்கிட்டாருங்க, டார்ச் லைட். ஆனா அதுக்கேற்ற தொகுதியில அவர் நிக்கணும். அவருக்கு 2 தொகுதி தான் கிடைக்குது. 2 தொகுதி தான் கிடைக்கும் போது அந்த 2 தொகுதிக்கும் டார்ச் லைட் வேணும். அது ஒரு பெருஞ்சிக்கல், அது தனி சிக்கல். மிச்ச தொகுதியில எல்லாமே டார்ச் லைட் வேற சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு போகும். அது 234 தொகுதியும் டார்ச் லைட் நிற்கும். அவரோட 2 சீட்ல டார்ச் லைட் அவங்க ஆள் நிற்பாங்க, இன்னும் மிச்ச எல்லாம் வெவ்வேறு ஆள் நிற்பாங்க. அது கூட்டணி குழப்பம். அதனாலதான் அதுல வந்து திமுகவும் அதிமுகவும் அந்த ஒரு முடிவு எடுக்க மறுக்கிறாங்க. சரி, எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, அண்ணா காலத்திலேயே வந்துங்க சீபா ஆதித்தனார் ஐயா, மாப்போ சிவஞான ஐயா எல்லாம் உதயசூரியனில் தான் நின்னாங்க. அவங்க தனி கட்சி, நாம் தமிழர் கட்சி 1, தமிழரசு கழகம் 2. அவங்க ஒன்றும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலைங்களே. இப்ப தேர்தல் என்ன முடிவு எடுக்குதுன்னா, நீங்க ஸ்பான்சர்டு பை அப்படின்னு உங்க வின்னிங் சர்டிபிகேட்ல திமுகன்னு இருக்கு அப்படின்னா உங்க கட்சி தேர்தலே போட்டி போடல தொடர்ந்து, அப்ப ஏன் உங்க கட்சியோட பதிவை ரத்து பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்துலதான் இது குழம்புச்சுங்க. மற்றபடி வந்து துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரியன்ல நின்றுட்டோம்னு சொல்றதெல்லாம் அது வேஸ்ட். அவர் சொல்றதுங்கிறது பொருத்தம் இல்லாத விஷயம். தனிச்சின்னத்துல வேணா தனிச்சின்னத்துல நிக்க வேண்டியதுதான். ஆனா வெற்றிக்கான கேரண்டி இல்லை. அப்போ 4 தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களே வந்து உதயசூரியன்ல நிக்கணும், இல்ல ரெட்டையில நிக்கணும்னு விரும்புனா கட்சி தலைமை என்ன பண்றது? இந்த கேள்வி வருது இல்ல. உதயசூரியனுக்கு வேலை பார்க்கறது, ரெட்டையிலைக்கு வேலை பார்க்கறதுங்கிறது கட்சிக்காரங்களுக்கு உற்சாகமா இருக்கும். வேற ஏதாவது ஒரு சின்னம், தீப்பெட்டி சின்னத்துக்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இதான பிராக்டிகல் யதார்த்தம். அதான நம்ம தொடர்ந்து அதான பார்த்துட்டு இருக்கோம். துரை வைக்கவோ ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் பேசுறாரு. சரி, ஏதோ முடிவு எடுத்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த கூட்டணி அவ்வளவுதான். திமுக கூட்டணியில இல்ல. அப்ப திமுக கூட்டணியில இப்ப யார் இருக்கா? யாருமே இல்ல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அதுலதான் ஒரு கேள்வி வருது, லாஸ்டா இறுதியா ஒரு கேள்வி. இப்ப தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில திமுக பங்கேற்காம போயிருக்கிறாங்க. தேசிய அளவுன்றது 2029 தேர்தல் தான், இன்னும் நாள் இருக்கு. ஆனா இப்ப இங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது இருக்கிறது, 5 இடைத்தேர்தல் என்பது இருக்கிறது. இதுல திமுக கூட்டணியிலிருந்து நிறைய கட்சிகள் வெளியேறி தாவேகா பக்கம் போகிறது என்பது திமுகவுக்கு பலமாக இருக்குமா இல்ல பலவீனமாக இருக்குமா அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. திமுகவுக்கு நல்வாய்ப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தாவேகா கூட்டணியில சீட்டு கிடைக்குமாங்கிறது 5 இடைத்தேர்தல்ல தெரியாது நமக்கு. உள்ளாட்சி தேர்தலில் இவங்க ரொம்ப டிமாண்ட் வைப்பாங்க. அதாவது எனக்கு இத்தனை மேயர் வேணும், அத்தனை நகராட்சி தலைவர் வேணும்னு டிமாண்ட் வைப்பாங்க. காங்கிரஸ் கட்சி ஹெவி டிமாண்ட் வைக்குங்க. அதுக்கு தாவேகா ஈல்டு பண்ணுச்சு அப்படின்னா தாவேகாவே அழிஞ்சு போயிடும். அது அவங்களுக்கு வந்து மேயர்லாம் ஒண்ணு கூட கொடுக்கூடாது. அப்பதான் தாவேகாவுக்கு நல்லது. அது நகராட்சி தலைவர்கள் 1, 2 கொடுக்கலாம்.
இதை தாண்டிய வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நிர்பந்தத்துக்கு தாவேகா பணிந்தால், இப்ப திமுக எப்படி 28 சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சே கொடுத்துச்சுங்க, தோத்துருன்னு தெரியும், நல்லாவே தெரியும் அது. அதே மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தாவேகா பணிந்தால் அது திமுகவுக்கு நல் வாய்ப்பு இல்ல, அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.